இந்த மரியாதைக்குரிய மாமா பைய சாட்டை மஞ்சப்பொடி மாமா பைய இருக்காமல்ல, அந்த மாமா பைய வந்து இப்போ புதுசாக ஒரு ஆடியோவில் திருச்சி சூர்யா கூட பேசியிருக்கான். ஆடியோவில் இல்லை, ஃபோனில் தான் பேசியிருக்கான். அது ஆடியோவாக திருச்சி சூர்யா வெளியிட்டிருக்கான். திருச்சி சூர்யா எப்படி ஜாதி யோக்கியங்கிறது, அதாவது ஜாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினோடனே நீங்கள் ஜாதியை சொல்லலான்னு நினச்சிடக்கூடாது. ஜாதி யோக்கியன்னா கிராமப்புறங்களில் வந்து அவன் மிகவும் மோசமானவன் அப்படிங்கிறதுக்காக தான் ஜாதி யோக்கியன். அதாவது ஜாதி என்றாலே மோசம், மோசமான சொல் அப்படிங்கிறத பயன்படுத்துவதற்கு தான் ஜாதி யோக்கியன் அப்படின்னு பயன்படுத்துவாங்க கிராமப்புறங்கள். அதனால ஜாதியை சொல்வதா நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. ஜாதி யோக்கியன் என்றால் மோசமானவன், மோசமான ஒரு சொல் சாதி என்பது அப்படிங்கிறதுக்கு தான் கிராமப்புறத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ திருச்சி சூர்யா ஒரு ஜாதி யோக்கியங்கிறதையே அவன் நிரூபிச்சிருக்கான். அதாவது அண்ணாமலையை பற்றி சாட்டை மாமா பைய வீடியோ போடுறான். அந்த வீடியோ போட்டோன்னே ஏன்னா அவன் சின்ன பிரச்சனையில் சில விஷயங்களை அவன் கிளைம் பண்ணணும்னு நினைக்கான். அப்போ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. அந்த பைய வீடியோவை, அந்த சாட்டை மாமா பைய வீடியோவை நம்ம பார்க்கறது இல்லை. ஏன்னா நம்ம வீடியோவை தமிழ்நாட்டில் 1-2 பேர் கூட பார்ப்பது இல்லை இப்போ சமீப காலமாக. அது எதுக்காகன்னு நமக்கு தெரியாதுன்னு வைங்களேன். அது தெரியலை, உண்மையிலே எனக்கு தெரியல. எதனாலையும் முடக்கியிருக்காங்களா, இல்லை எதுவும் விஷயமா, இல்லை நம்ம பேசுறதுல ஈர்ப்பு இல்லாமல் போயிட்டா, இல்லை கவர்ச்சி இல்லாமல் போயிட்டா, நம்ம பேச தெரியாமல் போயிட்டோமா, இல்லை உண்மையான அரசியலை நம்ம பேசலையா, இல்லை நேர்மையான அரசியலை பேசலையா, இல்லை துப்புக்கட்டு போயிட்டோமா அப்படின்னு எனக்கு உண்மையாகவே தெரியலைன்னு வைங்களேன். கேட்டீங்களா? அதெல்லாம் இந்த யூடியூப் வந்து நம்மளை ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுட்டாங்களா? கோத்திரம் ஆத்தா கோத்திரம்ட்டுலாம் வச்சுருக்காங்களா? அதில் எதுலேயும் ஒன்றில் நம்மளை கீழே தள்ளி வச்சுருக்காங்களா? இதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் அது யூடியூப்பு வேலை நம்ம மேலே போகிறோமா இல்லை வியூஸ் போகுதா இல்லையாங்கிறத பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. 1-2 பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் பேசணும். இப்போ இந்த சாட்டை மாமா பைய திருச்சி சூர்யான்னா யாருன்னு தெரியுமில்ல? அவன் பிஜேபியில் இருக்க ஒரு நபர். நம்ம டெய்ஸி தங்கை அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்கா கூட ஃபோனில் பேசினதாக ஒரு ஆடியோ வந்துச்சு பார்த்தீங்களா? நினைவு இல்லாதவங்களுக்கு நினைவுபடுத்தணும்னா அந்த ஆடியோ போடலாம். ஆனால் ரொம்ப தரங்கட்டத்தனமாக தான் ஜாதி கட்டப்ப ரொம்ப சொன்னோம்ல ஜாதி யோக்கியன்ட்டு. அப்படிப்பட்ட நபர் திருச்சி சூர்யா. ஆமாம், அதாவது மெரினாவில் எல்லாத்தையும் அறுத்து வீழ்ச்சிடுவேன் அப்படின்னு சொன்னவன் திருச்சி சூர்யா. அந்த டெய்ஸி தங்கையாவை மெரினாவில் அறுத்து வீசி போடுவேன் அப்படின்ட்டு ரொம்ப பச்சா சொன்னான்னு வைங்களேன். அதில் தான் நம்ம பிரதமர் மோடி கூட வந்து அதுக்கு அப்புறம் தான் வந்து மெரினாவில் கூட அங்கங்கே பேப்பர் பொறுக்கினார். அவர் என்னத்தை தேடி வந்தார் அப்படின்லாம் நம்ம இந்த இடத்துல கேட்கல. நமக்கு அந்த மாதிரி கேட்கணும்னு தோணலை. நமக்கு தோணவும் கூடாது அதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அவ்வளோ கீழ்த்தரமான ஆட்களை தான் பாரதிய ஜனதா கட்சியில் வச்சிருக்காங்கிறதுக்கு தான் நம்ம சொல்ல வரோம். அதே மாதிரி கீழ்த்தரமான ஆட்களை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பை கீழ்த்தரமான ஆட்களுடைய கட்டமைப்பு தான் அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இனிமேல் இப்போ அவங்க 2 பேரும் பேசின வீடியோ எல்லா வலைதளங்கள்லையும் போட்டுட்டாங்க. நிறையா யூடியூப்லேயும் வந்திருக்கும், எல்லாருமே வந்திருக்கும். நம்ம தான் நமக்கு லேட்டுன்னா நமக்கு விவசாய வேலைகள் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் அங்கே வர முடியாது. அப்புறம் கஞ்சிக்கு கூவாவுக்கு எங்கே போகிறது? யூடியூப்லலாம் ஒருத்தரும் ஒன்றும் தரமாட்டாங்க. நீங்கள் திட்ட தான் தருவீங்க, வசவு தான் எனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அதான் பார்க்கலாம், அதுவும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ அவன் என்ன பேசியிருக்கான், 2 மாமா பையில என்ன பேசியிருக்கான்னு பாருங்கள். கண்ணோட்டத்தில் கொண்டுட்டு போகுதுன்னு அடுத்தடுத்து வைக்க போகிற மூவில் பொறுத்திருக்கல. இங்கே பாருங்க, அடுத்தது படிப்போம். அது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சொன்னாரு இல்ல நமக்கு டார்கெட் அவங்க கிடையாதுப்பா, விட்டுரு, நம்ம முழு டார்கெட் இவங்க தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருங்க? அண்ணன் திமுக தான். அண்ணன் தலைவரை சொல்லிட்டாங்களா? ஆமாம், ஃபுல் டார்கெட் திமுக தான். நான் சொன்னேன் இந்த மாதிரி காலைல வீடியோ போட்டுருக்கேன், எதுக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. இதனால நாளைக்கு இது விட்டுருங்க, இனி பார்த்துக்கலாம். சரி விடுங்க, நான் அடுத்து இல்லை நீங்கள் வேற எங்க அடிச்சாலும் பரவாயில்ல. இங்கே நீங்க சொல்லிட்டீங்கல்ல, 100 விழுக்காடு நடக்குது, பார்த்துக்கிறேன். சரிங்க. நான் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், கொடுத்த 100 அது இனிமேல் அது டாபிக் இல்லை, விட்டுருங்க. சரி மாட்டேன், அவ்வளோதான். நன்றி. அது எதோ எப்படி கொண்டு போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இந்த 5 வருஷத்துல பிஜேபிக்கு ஓட்டு
அப்ப உண்மையிலே ஓட்டு போட்டு நாசமா போயிருக்கு. இல்ல அப்ப சின்னம் இல்லங்கிற கோபம் போயிருச்சா? அது கோபம் இல்ல அது ஏங்க அது சீரியஸா நீங்க மனசாட்சி பொதுவா ஒத்துக்கணும். அது எங்க மேல தப்பு இல்ல. நீங்க டக்குன்னு எங்க மேல அந்த இடத்துல அடிக்கிற பேச்சு நீங்க கொஞ்சம் கூடயே இருக்கிறத கூடயே சுத்தறியே செவ்வாழா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். அரசியல் அது அப்படிதான் கிளைம் பண்ண முடியும். நீங்க வந்து நாங்க சின்ன தொழில் யாராவது சொல்லுவாங்களா? எல்லா அரசியல கிளைம் பண்ண ஏங்க அதுக்கு ஏங்க எங்களே போட்டு ஊருக்கு ஆக்குறீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க தான் பிஜேபி தான். வேற சின்ன மைக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க. நம்ம இருந்தாலும் வேற சின்னம் கேட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஏன் அது நல்லா தானே இருக்குது. உங்க தலைவருக்கு அடையாளமே மைக்கு தானே. சவப்பட்டியா? அது கடைசியா பாத்துக்கோ தேர்தலுக்கு அப்புறம். நீங்க அதுக்கு முன்னாடி பாருங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இனிமேட்டு பாத்துக்கோ இனிமேல் இல்ல பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க உங்ககிட்ட சொல்றது அவர்கிட்ட சொல்ற மாதிரி தான் சொல்லிருங்க. நேரா ரைட்டு சந்தோஷம். சரி பொலிட்டிக்கலி ப்ரெஷரா அவருக்கு இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. சரி பார்த்தாச்சா? 2 மாமா பையலும் பேசியிருக்கதை கேட்டியாச்சுல. அண்ணாமலையை பற்றி பேசாதவங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்ட்டு அந்த மாமா பைய கேட்கான். திருச்சி சூர்யாங்கிற கேடுகட்ட ரவுடி பைய, பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய கேடுகட்ட ரவுடி பைய. அவன் திருச்சி சிவாவுடைய மகனாக இருந்தானுங்கிறா, எவருடைய மகனாக இருந்தாங்கன்னா அவன் கேடுகட்ட ரவுடி பைய. அவன் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதுக்கு பொருத்தமான ஆள். ஏன்னா ரவுடி பயிலும் முள்ளமாரி பயிலும் பிக் பாயிட்டு அடிக்கிற பயிலும் தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கான். பொம்பளை பொறிக்கு பைய தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கான். அவனுக்கு தான் வேட்பாளர் பொறுப்பு கொடுப்பாங்க. திருவள்ளூர் தொகுதியில் பொன் பால கணபதினு ஒரு நபர், சசிகலா புஷ்பாட்ட சில்மிசம் பண்ணாமல, இமானுவேல் சேகரனார் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த போகிற இடத்துல சில்மிசம் பண்ணானா இல்லையா, அந்த பொன் பால கணபதி அவனுக்கு திருவள்ளூரில் பாஜக கட்சி சீட் கொடுத்துருக்குன்னா பார்த்துக்கிட்டு எப்படிப்பட்ட லட்சணத்தில் இந்த கட்சி இருக்கிறது என்பதுக்கு அது ஒரு உதாரணம். இப்போ இந்த திருச்சி சூர்யா வேண்ட எங்களை பற்றி ரொம்ப அடிக்காத அப்படின்னா இவன் என்ன சொல்லுதான், நான் நீங்கள் சொல்லிட்டீல்ல 100% நான் அடிக்க மாட்டேன், உங்களை பற்றி பேசவே மாட்டேன் அப்படிங்க. ஆமாம், நீங்கள் உங்கள்கிட்ட பேசியாச்சுன்னா அவர்கிட்ட பேசின யார்கிட்ட அண்ணாமலைகிட்ட பேசின. அப்போ அப்படி கடந்து இவன் அவங்களுடைய கூட்டணி, அந்த கள்ள கூட்டணி தெரியுதா இல்லையா, கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு பணம் கைமாறி கொண்டு இருக்கிறது. ஆமாம், நான் உன்னை பேசணும்னா இங்கே இவ்வளோ காசு கொடு, உன்னை உயர்த்தி பேசணும்னா, இல்லை உன்னை தாழ்த்தி பேசணுமா பேசி போடுவேன். இப்போ பின்னாடி வந்து நீ நிற்க வேண்டியிருக்கும். இப்போ ஒன்றிய அரசு செய்தில்ல, அங்கோடி ஈடியை யாய் கொடுத்தது. அப்புறம் அவன் பயந்து போய் பாஜகவுக்கு தேர்தல் நிதியாக தேர்தல் பாண்டு, எலக்ட்ரல் பாண்டு கொடுப்பான். அப்புறம் அதுவும் காணலைன்னு வச்சுக்க, திரும்பவும் ஈடியாவு மாறியும் தேர்தல் பத்திரத்தில் கொண்டு கொடுப்பான். என்ன முள்ள மாதிரித்தனம் முடிச்சிருப்பித்தனம். இந்த மாதிரி கேடுகட்ட மோசமான ஒரு இழிவான ஆட்சியை இந்த இந்திய தேசம் இப்போதுதான் கண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் புரியாமல் இன்னும் சில பேர் மெண்டல்களாக இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இவங்க உரையாடல் தான் உதாரணம். இவங்க பார்த்து செய்யுங்கிறதும் அவன் நான் இன்னும் நீங்கள் 100% நான் இதில் இது பண்ண மாட்டேன். அண்ணனே சொல்லிட்டாரு, திமுக தான் டார்கெட்டாக, திமுகவை அடிக்கணுமா, யாரும் அடிக்கக்கூடாது, அவனெல்லாம் போட்டு எதுக்கு அண்ணாமலையெல்லாம் போட்டு பேசக்கூடாது அப்படின்னு அண்ணனே சொல்லிட்டார். அண்ணனே யார், சீமானே சொல்லிட்டாரான். அப்புறம் இவன் திரும்ப கேட்கான், இந்த சின்ன பிரச்சனையில் எங்களை போட்டு இது முடியாது, அது அரசியல் கிளைம் பண்ணுவோம், நாங்கள் அரசியலாக கிளைம் பண்ணுவோம், எங்களுக்கு அதில் ஒன்றும் கோபம் இல்லை. சரி தான், உங்களுக்கு தான் மைக்கு சின்னம் கொடுத்துட்டாரா, இல்லை அந்த சின்னத்தில் எங்களுக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்லை. ஐயோ நல்ல சின்னம் தானேயா, அண்ணனுக்கு பொருத்தமான சின்னம் தானே. இவன் கேட்காம பாரு, திருச்சி சூர்யா கேட்கான், அந்த ஈனப்பைய கேட்கான், பொருத்தமான சின்னம் தானே, அண்ணனுக்கு அதுதானே நல்ல சின்னம் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் பொய்யா புழுகித்தானே, புழுகித்தானே அவன் அரசியல் கட்சியை வளர்த்தெடுத்துக்கிட்டு இருக்கான். தம்பிகள் முட்டு கொடுப்பாங்க, தம்பிகள் நம்ம சொல்றதையோ எதையுமே நம்ப மாட்டான், அது வேறு விஷயம், அதெல்லாம் பேசுவோம். இப்போ அதை அவன் தெளிவாக சொல்லுதான், சூர்யா தெளிவாக சொல்லுதான், இந்த அண்ணனுக்கு மைக்கு சின்னம் பொருத்தமான சின்னம்ட்டு. இவன் சொல்லுதான் சவப்பட்டி பொருத்தமான சின்னம்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிறத அவன் அப்படியே சொல்லுதான். யோ சவப்பட்டி என்னையா நீ சவப்பட்டியை போய் பேசிக்கிட்டு இருக்க, இப்போ தேர்தலுக்கு பிறகு பேசுவோம்யா, தேர்தல் முடியட்டும், வாக்கெல்லாம் என்னட்டும், அதுக்கு பிறகு சவப்பட்டியை உங்கள் அண்ணனுக்கு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு அவன் தெளிவாக பேசலாம். பார், இந்த இந்த
நாம் தமிழர் கட்சிக்கு சவப்பெட்டி செஞ்சால் நல்லது, சவப்பெட்டி சின்னமாக கிடைச்சா நல்லது அப்படிங்கிறத சூசகமாக சொல்லுதானா இல்லையா? இவன் எதை சொல்ல வரட்டாலும் சவப்பெட்டி வார்த்தையை அவன் உள்ள யூஸ் பண்ணுறது எதனால்? சாட்டை மாமா மஞ்சப்பொடி மாமா பையன் சவப்பெட்டியை எதனால் யூஸ் பண்ணலாம்? நீங்கள் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து வெறிபிடித்த தம்பிகள் நல்லா உணர்ந்து சொல்லணும்ல. அதைத்தான் நம்ம இந்த இடத்துல நம்ம திரும்ப திரும்ப கேட்கதே அதைத்தான் கேட்கும். ஏன் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியக்கூடிய எண்ணங்கள் இருக்கா? பிரித்து பாக்கிகளா? ஒவ்வொருத்தரும் பேசுகிறத பிரித்து பாக்கிகளா? சவப்பட்டி செஞ்சால் சவப்பட்டி சின்னமாக்கினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இவன் பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? சவப்பட்டின்னா யாருக்கு கொடுக்குறதுக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு சவப்பட்டி போடுறியா? இல்லை இவன் என்ன கருத்தில் பேசுதான்? இவன் இந்த ஆடியோவை வைத்து நாம் தமிழர் தம்பி நமக்கு வேண்டிய தம்பிட்ட கட்சியெல்லாம் இன்னைக்கு காலையில் தான் பேசினேன். அவன் ஐயோ முட்டு தான் கொடுக்கான், ஃபுல்லாக முட்டு தான் கொடுக்கான். இன்னைக்கு காலையில் கூட வீடியோ போட்டு நான் அப்படி தாண்டா பேசுவேன், நான் திமுக ஒழிக்கைக்கு தாண்டா வந்திருக்கேன், நான் உன்கிட்ட பேசுனது என்ன நான் பொது வெளியிலே சொல்லுவேன்டா, அப்படி தான்டா பேசுவேன், ஒன்று நான் அடிக்க வேண்டியதில்லை, நான் நீ 5 தடவை ஃபோன் பண்ண நான் எடுக்கலை, நீ தேவடியா பையன் தான் எனக்கு தெரியுமே, நீ நாதாரி பையன் தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு பேசிட்டான். எங்கள் சாட்டை பேசிட்டான். இதில் என்ன இருக்குது? அவன் தான் தைரியத்தை பேசி எங்களுக்கு எதிரி திமுக தான், திமுக ஒழிக்கிறது தான் இது, நீங்கள் திமுக ஆளு, நீங்கள் திமுகவுக்கு முட்டு போடுங்க, இன்ப நிதிக்கு முட்டு. இன்ப நிதினா யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்க. உதயநிதி மகன் இன்ப நிதி அப்படிங்க. அதாவது அளவு கடந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கோபத்தில் கொந்தளிக்கான் அந்த தம்பி. அவன் பேசுனது வந்து நான் பதிவு பண்ணிக்கிட்டேன்னா பதிவு பண்ணிக்கலாம், பதிவு பண்ணி நம்ம ஆடியோவாக பண்ணால் போடலாம். அது அந்த மாதிரியான நாகரிகம் கெட்ட செயலை நாம் ஒருபோதும் செய்வதில்லை. அதனால் தம்பி நான் இது பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னோடனே பரவாயில்ல பதிவு பண்ணி போடுங்க, நீங்கள் ஒரு யூடியூப்பர் பதிவு பண்ணி போடுங்களேன் அப்படின்னு சொல்லி கூடுதலாகவும் திமுக தலைவர்களை வசவுப்படுகிறான். அப்போ நாம் தமிழர் தம்பிகளுடைய அந்த மனநிலை என்பது திமுகவுக்கு எதிரான மனநிலை, திமுகவை அழிக்க வேண்டுங்கிற மனநிலை. பிஜேபி இருக்கட்டுமே, பிஜேபி இருக்கட்டுமே அப்படிங்க, பிஜேபி இருக்கட்டுமே. அப்போ இவர்களுடைய மனநிலை வந்து அப்போ அண்ணன் சின்னம் வாங்குவதில் பின் நோக்கி போனதற்கும் இப்போ சின்னத்தை அறிவிக்காமல் வச்சிருக்கிறதுக்கும் 20ஆம் தேதியே சின்னம் வந்துட்டு மூதேவிகளா அந்த சின்னத்தை தேர்தல் கமிஷன் கொடுத்துட்டு நமக்கு மைக்கு சின்னம் கிடைச்சி போச்சுடா அப்படின்னு இவன் அறிவிச்சானா? சீமா இன்னும் அறிவிக்கலை. இவனே சொல்லுதான் நாங்கள் வேற சின்னம் கேட்கலாமான்ட்டு இருக்கோம், அது இன்னைக்கு தெரியும் அப்படிங்க. அவன் தான் சின்னம் தந்துட்டான உனக்கு பொருத்தமான சின்னம். அதான் உனக்குன்னா உனக்கு மட்டும் இல்லை, உண்மையாகவே மைக்கு சின்னம் கிடைச்சா பெரிய விஷயம். எந்த அரசியல் தலைவர்களும் மைக்கு இல்லாமல் பேச முடியாது, மைக்கு முன்னாடி இருந்து தான் பேசுவான். ஆஹா மைக்கு சின்னம் எல்லாருக்கும் பழிச்சுன்னு படுற மாதிரி ஒரே நிமிஷத்தில் உலகம் பூரா சீமான் கட்சிக்கு மைக்கு சின்னம் அப்படின்ட்டு தெரிஞ்சு போகும். தெரியாத நபர்களே இல்லை. அப்போ எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சின்னத்தை வேண்டாம் என்று தேர்தல் கமிஷனில் வேறொரு சின்னம் கேட்டு முறையீடுதான்னா அப்போ சின்ன மக்கள் மனசில் இன்னும் பதிஞ்சிடக்கூடாது, மக்கள் மனசில் பதியாத ஒரு சின்னம் வேணும் அப்படிங்கிறதான் சீமானுடைய நோக்கம். தன்னை தாழ்த்தி கொண்டு பாஜகவை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அதற்காக கள்ள கூட்டணி வைத்து கொண்டு இந்த சீமான் திரிகிறான்ட்டு நம்ம 100 தடவை வீடியோ போட்டாங்க தான். ஒருத்தனால் நாம் தமிழர் தம்பிகள் நம்ப மாட்டான். இவன் தோத்து தான் போவான், தொடர்ந்து பணத்தை குவித்து கொள்வான். அதுதான் சீமானுடைய இலக்கு என்பது இந்த கள்ள கூட்டணி ஆடியோ உரையாடலிலே நமக்கு தெரிய வருகிறது.